ஓம் சாய்ராம். அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் பாபா நடக்க இயலாதவற்றையும் நடத்தி கொடுக்கும் வல்லமை வாய்ந்தவர் என்ற ஒரு அற்புதத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த சகோதரி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க சாய் சச்சரித பாராயணத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் ஒரு சில காரணங்களால் அவங்கள அதை முழுமை பண்ண முடியல. அது அவங்களுக்கு சற்று வருத்தத்தை கொடுக்குது. அதோடு அவங்களது திருமண வாழ்க்கையும் சற்று முழுமையாக, அதாவது நிம்மதியாக போகல. இப்போ இவங்களுக்கு என்ன யோசனை வருதுன்னா, நம்ம பாராயணத்தை முடிக்கல இல்லையா, அதனால் கூட நமக்கு சோதனை வருதோ அப்படின்னு நினச்சிட்டு திரும்பவும் பாராயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நாளை காலையில் எழுந்திரிச்சு பாராயணத்தை தொடங்குகிறோம் அப்படின்னு இவங்க முடிவு பண்ணுறாங்க. ஆனால் என்ன நடக்குதுன்னா, அன்னைக்கு ஈவினிங் இவங்க வீட்டுக்கு கெஸ்ட் வந்துடுறாங்க. அதனால் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இவங்க தூங்க போகும்போது மணி 2:30 ஆகுது. ஆனாலும் என்ன நினைக்கிறாங்க, நம்ம காலையில் 4 மணிக்கு எழுந்திரிக்கிறோம், பாராயணத்தை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு ஒரு முடிவோடு படுக்க போகிறாங்க. ஆனால் 4 மணிக்கு அலாரம் வச்சுருக்காங்களே தவிர அலாரம் ஏதோ ஒரு காரணத்தினால அடிக்கலை. இவங்களால எழுந்திரிக்க முடியல. நல்லா தூங்கிட்டு 7 மணிக்கு தான் எழுந்திரிச்சிருக்காங்க. நைட்டு லேட்டாக படுத்த அசதியில் நல்லா தூங்கிட்டாங்க. எழுந்திச்சி டைமை பார்த்தோடனே இவங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஆனாலும் என்ன பண்ணுறாங்கன்னா, அழகாக பாராயணத்தையும் முடிச்சுட்டு வீட்டு வேலைகள்லாம் முடிச்சுட்டு அலுவலகத்துக்கும் கிளம்பி போயிடுறாங்க. பாராயணம் 2 நாள் நிறைவு பெறுது. 3ஆவது நாள் என்ன ஆகுதுன்னா, பாப்பாவுக்கு நல்ல காய்ச்சல் அடிக்குது. இவங்க எவ்வளோ மருந்து மாத்திரைகள்லாம் நைட்டு கொடுத்து பார்த்துருக்காங்க. ஆனாலும் காய்ச்சல் குறையலை. இவங்க பாபா கிட்ட ஒரு ப்ரேயர் வைக்கிறாங்க. பாபா, நான் பாராயணத்தை முடிக்கிறதுக்குள்ளே பாப்பாவுக்கு உடம்பு நல்லாயிடணும், அவளோட ஜுரத்தை சரி பண்ணி கொடுங்க பாபா அப்படின்னு சொல்லி முழுமையான நம்பிக்கையோட பாபா கிட்ட வேண்டுதல் வச்சுட்டு பாராயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. பாராயணம் முடிவு பண்ணிவிட்டு குழந்தைய பார்க்க வராங்க. குழந்தையோட காய்ச்சல் சுத்தமாக விட்டுடுச்சு. கொஞ்சம் நேரத்துலேயே குழந்தை ஏஞ்சி விளையாடவும் ஆரம்பிச்சிடுது. அதை பார்த்தோன்னே இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பாபா வேண்டின உடனே எவ்வளோ அருமையாக பாப்பாவோட உடல் நலத்தை சரி பண்ணி கொடுத்தாரு, காய்ச்சல் போன இடமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பாபாவை வியந்தவாறே ஒரு நன்றி கூறிட்டு அன்றைய வேலைகள்லாம் ஆரம்பிக்கிறாங்க. பாராயணமும் நல்லபடியாக முடிவடையுது. அதுக்குள்ளே இவங்களுக்கு ஒரு ஆசை வருது. அதாவது போய் பாபாவை ஷீரடியில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரின்னு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. எல்லோரும் போகலாம், சனிக்கிழமை அன்னைக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு பேருந்து எதுலேயுமே டிக்கெட் கிடைக்கல. சற்று இவங்களுக்கு மன வருத்தம் திரும்பவும் வருது. ஆனால் இவங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாருன்னா, விடாது ட்ரை பண்ணி இவங்களுக்கு புக் பண்ணி கொடுத்துட்றாரு. மதியம் ஒரு 1:30 மாதிரி கால் பண்ணுறாரு. இன்றைக்கி 4 மணிக்கு உங்களுக்கு பஸ்ஸு ஷீரடிக்கு புறப்படுது, வந்துருமா சீக்கிரமா அப்படின்னு. இவங்க அடித்து பிடிச்சி வீட்டுக்கு போய் கிளம்பி பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு பேருந்து நிறுத்தத்தில் போய் இறங்குறாங்க. காரை விட்டு இறங்கும்போது இவங்களுக்கு முன்னாடி பாபா அழகிய ரூபத்தில் சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாரு. இதை பார்த்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. நம்ம ஷீரடிக்கு தான் கிளம்பிகிட்ருக்கோம், ஷீரடி மண்ணில் காலடிக்கு வைக்க தான் கிளம்புறோம், அதுக்கு முன்னாடியே பாபா இங்கே நமக்கு தரிசனம் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி இவங்க சந்தோஷப்படுறாங்க. பாபா எல்லா காரியங்களையுமே நடத்தி கொடுக்கக்கூடியவர். நமது விருப்பங்கள் அனைத்தையுமே தகுதிக்கேற்றவாறு பூர்த்தி செய்வார் என்று இவங்க இந்த பதிவில் குறிப்பிட்டிருக்காங்க. ஜெய் சாய்ராம்.